அனைவருக்கும் மாலை வணக்கம். திரு நடராஜன் அவர்கள் குடும்பத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த சங்கீத நிகழ்ச்சி மார்கழி மாதம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், பெரிய சங்கீத மாதம் இது. எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டிலேருந்து ஏகப்பட்ட பேர் இந்த சபா நிகழ்ச்சியை பார்க்குறதுக்காகவே இந்த நேரத்தில் இந்தியா வந்துடுவாங்க. நிறைய பேர் இந்தியா வந்துடுவாங்க. காரணம் ஒன்று, இந்த மாதத்தில் கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஊரில். ரெண்டாவது நிறைய லீவு அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு இந்திரா நூயி அப்படின்னு சொல்லிட்டு பெப்சியோட சிஇஓ, மேபி வேர்ல்டுலேயே ஒரு லேடி ஹெட் பண்ணுற பெரிய கம்பெனி பெப்சி தான். ஸோ அவங்களுக்கு வீடு மெட்ராஸ் தான். ஸோ அவங்க இந்த நேரத்தில் ஒரு வாரம் மெட்ராஸில் தங்கி அவங்க ஒரு தடவை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, நான் மெட்ராஸில் வீடு வச்சுருக்கிறதே மார்கழி மாதம் சபாவில் இந்த மாதிரி சங்கீத நிகழ்ச்சியை கேட்குறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக நானும் மார்கழி மாதத்தில் குறைஞ்சது ஒரு 10 சபாவுக்காச்சும் போயிட்டு வருவேன். இந்த வருஷம் போக முடியல. ஸோ நடராஜன் சார் சார்பில் நம்ம கோயிலில் நடக்கிற இவங்களோட சங்கீத கச்சேரி தான் இந்த வருஷம் எனக்கு முதல் சபா கச்சேரி. ஸோ இத்துடன் என்னோடய ஃபர்ஸ்ட் டீட்டெயிலிங்கை முடிச்சுட்டு இப்போ இதில் பங்கு பெறும் அவருக்கு சால்வை மாலை அனுபவித்து கௌரவிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செல்வி கீர்த்தனா சங்கர் அவங்களுக்கு மிஸ்ஸஸ் சந்திரன் மாலை அனுபவித்து சால்வை அனுபவித்து கௌரவிப்பார்கள். அத்துடன் மாலையும் அனுபவித்து கௌரவிக்கப்படும். கைதட்டுங்க எல்லாரும், அப்போதான் ஒரு உற்சாகம் இருக்கும். அடுத்ததாக செல்வி மனசா கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு சால்வை மாலை அனுபவித்து கௌரவிக்கப்படும். மிஸ்ஸஸ் ராஜகுமாரி அவர்கள் ஓகே. அடுத்ததாக நாம் அசோசியேஷன் மற்றும் கோவில் தலைவர் திரு சந்தர் அவர்கள் மணலி எம் குமார் அவர்களுக்கு சால்வையும் மாலையும் அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்ததாக மிருதங்கம் வித்வான் திரு மகேஷ் அவர்களுக்கு சால்வையும் மாலையும் திரு சந்தர் அவர்கள் அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்ததாக கடம் வித்வான் திரு எஸ்வி ரமணன் அவர்களுக்கு சால்வையும் மாலையும் அணிவித்து கௌரவிக்கப்படும். முதலாவதாக நமது மூலாதார மூர்த்தியை அழைக்கும் மூலாதார மூர்த்தி பாபநாசன் சிவன் அவர்களுடைய அம்சத்வனி ராகத்தில் அமைந்த பாடல். மூலாதார மூர்த்தி கஜமுகனே சரணம் மூலது உபய சரணம் மூலாதார
சிவானந்தம் நீலகண்ட சிவனுடைய பாடல் பிரீத்தி கவலை ராகத்தில் அமைந்தது. இதில் அனைவரும் அதிகமாக கேட்ட சின்ன கண்ணன் அழைக்கிறான் என்கிற பாடலும் இதே ராகத்தில் அமைந்தது. சிவானந்தம் பிரம்மானந்தம் சின்மய பரானந்தம் 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 சிவானந்தம் பிரம்மானந்தம் பவாதிரஹித பரம் நீராதாரம் பவாதிரஹித பரம் நீராதாரம் பவாதிரஹித பரம் நீராதாரம் பவாதிரஹித பரம் நீராதாரம் பரிபூர்ணாமிருத பாராவாரம் பரிபூர்ணாமிருத பாராவாரம் சிவானந்தம் பிரமானந்தம் சின்மய பரானந்தம் சிவானந்தம் பிரமானந்தம் चिन्मात्रशेषं शिवयैकपार्श्वं चिन्मात्रशेषं शिवयैकपार्श्वं चित्तनिर्मलभक्तमूर्तिप्रवेशं चित्तनिर्मलभक्तमूर्तिप्रवेशं निर्मूतपापं नीचलदीपं निर्मूतपापं नीचलदीपं निर्मूतपापं नीचलदीपं निर्मूतपापं नीचलदीपं नीलकण्ठदास ज्ञानस्वरूपं नीलकण्ठदास ज्ञानस्वरूपं शिवानन्दं ब्रह्मानन्दम् தொடர்வது செந்தூரில் மாண்டு ராகம் ஆதிதாளம். செந்தூரில் நின்றாடும் கந்த குஹா செந்தூரில் நின்றாடும் கந்த குஹா சிங்காரவேலா சிவசண்முகாதிர் செந்தூரில் நின்றாடும் கந்த குஹா சிங்காரவேலா சிவசண்முகா கார்த்திகை குமரா கதிர்வேலவா கார்த்திகை குமரா கதிர்வேலவா வயலூரவா வடிவேலவா ஹே வயலூரவா
தொடர்வது இவன்தான் வசந்தாராகத்தில் ஆதி தாளத்தில் அமைந்த ஊத்துக்காடு வெங்கடகவி அவர்களுடைய பாடல்.